ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரையே இல்லாமல் ஒரு குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 3, கருவேப்பிலை ஒரு இனுக்கு, 4 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாம். பட்டை, கடுகு, கொஞ்சம் சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள் போட்டேன்னு தெரியும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம எடுத்து வச்ச தாளிப்பு பொருளை போட்டுக்கலாம். நல்லா அது வணங்கட்டும். இப்போ கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கட்டும். நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு, இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வணங்கணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வணங்கினா தான் அந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு மெயினே இந்த தக்காளி தான். பேரே தக்காளி குருமா தான். நல்லாயிருக்கும் சாப்பிட. சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம், தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இது நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கட்டும். நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கி தக்காளி எல்லாம் அப்படியே ஜூஸியாக ஆகணும். தக்காளிக்கு சாரெல்லாம் உள்ளே இறங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்பு பொடி அதிலே சிக்கன் பொடி கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் கறி மசால் தூள், அப்புறம் குழம்பு பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே வணங்கினா தான் அந்த இது பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த பொடியோட பச்சை ஸ்மெல் அந்த எண்ணெயில் நல்லா வணங்கி அந்த எண்ணெயும் பொடியும் அப்படியே தனியாக தெரியும். இப்போ நல்லா வணங்கிருச்சு. மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா அந்த எண்ணெயில் வணக்கிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த பொடி இதெல்லாம் எடுத்து விட்டு நமக்கு வேண்ட தண்ணியை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போட்டோம். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா இப்போ கொதிக்குது, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காவை கடைசியாக ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்க விடணும். இப்போ எந்த காய்கறியும் போடாமல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.